காமனான மிஸ்டேக் நான் பார்க்கறது. டெனன்ட் இன்சூரன்ஸ் கேட்கறது இல்லை. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஐட்டம். ஏன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து மேலே குடியிருக்கீங்க உங்கள் வீட்டில், டெனன்ட் வந்து நீங்கள் கீழே பேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் வாடகை கொடுத்துருக்கீங்க ஒரு டெனன்ட்டுக்கு. அவங்க வந்து கிச்சனை பற்ற வச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, அடைக்க மறந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. என் கிச்சன் வந்து எரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்கள் வீட்டோட ஸ்ட்ரக்சருக்கும் இப்போ டேமேஜ் இருக்குது. சீலிங்கு எல்லாம் ஸ்மோக் டேமேஜ், ஃபயர் டேமேஜ், எலக்ட்ரிக்கல்லாம் டேமேஜ், ப்ளம்பிங்கில் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இதை வந்து இப்போ யார் கவர் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ நீங்கள் லேண்ட்லார்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டை நீங்கள் வாடகை கொடுத்துருந்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் ஹவுஸ் நீங்கள் வாடகை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஓனர் கவரேஜ் ப்ளஸ் ரெண்டல் கவரேஜும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மேக் ஷூர் யூ ஹேவ் இட். அதே மாதிரி டெனன்ட் இன்சூரன்ஸ் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ சப்போஸ் டெனன்ட் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் பாலிசி மூலியமாக கிளைம் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் பாலிசியில் பே அவுட் பண்ணாங்கன்னா உங்களோட ப்ரீமியம் தான் ஏறும். உங்களோட ஹிஸ்ட்ரியில் தான் இந்த கிளைம் எப்போதுமே இருக்கும் ஃபியூச்சரில். ஆனால் டெனன்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இன்சூரன்ஸில் ஃபைல் பண்ணீங்கன்னா அவங்க டெனன்ட் இன்சூரன்ஸுக்கு டீல் பண்ணிக்குவாங்க.